வணக்கம். என் பேர் தாமஸ். ட்ரேடிங்கை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸை நான் போடுறேன். நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது எந்த வைத்திய முறை அப்படின்றத சூஸ் பண்ணணும். இந்தியாவில் சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, யுனானியா இருக்குது, இயற்கை வைத்திய முறை இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆலோபதி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. நம்ம அதில் எந்த முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த துறைக்குரிய டாக்டரை தான் நம்ம போய் பார்க்குறோம். மோஸ்ட்லி ஆலோபதியை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆலோபதின்றது இங்கிலீஷ் மெடிசனு. அதுதான் நிறைய அவைலபிலிட்டி இங்கே இருக்கிறதால அதில் போயிட்டு எடுக்கிறாங்க. அப்போ அப்படி சூஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த முறைகளை தான் பயன்படுத்துவோம். இன்னொரு முறையை அதோடு போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஒரு சைடு ஆலோபதி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டு ஒரு சைடு சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப கேடாக முடியும். அதே போல் ட்ரேடிங்லேயும் மெத்தடு நிறைய மெத்தடுகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அதில் நீங்கள் எந்த முறைகளை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த முறையில் தான் நீங்கள் ட்ரேடிங்கை பண்ணணும். 2 முறைகளை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. வேணால் இன்னொரு முறையை கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வச்சுருக்கலாமே ஒழிய ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கோ எக்ஸிட் ஆகிறதுக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு முறையை தான் பயன்படுத்தணும். அந்த முறையை நீங்கள் நல்லா கற்றுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு முறை தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்றது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, இன்ஸ்டியூஷன் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூஷனுடைய ட்ரேடிங் முறை அது. பெரிய பெரிய நிறுவனங்கள், பேங்க்ஸு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, எஃப்ஐஐ இவங்க எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இன்னொன்று என்னென்னா இண்டிகேட்டர் பேஸ்டு மெத்தடு. அது ட்ரெடிஷ்னலாக கிளாசிக்கலாக யூஸ் பண்ணுறது. அதை மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா ட்ரேடர்ஸ், ரீட்டைலர்ஸ் அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே வேறு வேறு மெத்தடு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ரீட்டைலர்ஸ் யூஸ் பண்ணுற இந்த இண்டிகேட்டர்ஸ் மெத்தடில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப கம்மி. 1:2, 1:3, மேக்ஸிமம் 1:3. ஆனால் அதுவே ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமமே 1:5லேருந்து 1:30 வரைக்குமே போகும். அதே போல் இதில் நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டில் 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்போ இந்த இதை நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்டை நீங்கள் உங்கள் ட்ரேடிங் மெத்தடாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வேணால் நீங்கள் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாமே ஒழிய இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டானது. அது எதை பேஸ் பண்ணினா ஆர்டர் பிளாக்குன்னு சொல்லுவோம், ஃபேர் வேல்யூ கேப்ஸ்ன்னு சொல்லுவோம், இண்டியூசன் பிளாக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம இதில் நம்ம படிப்போம். நம்ம அதில் ப்ரீமியம் ஜோனு, டிஸ்கவுண்ட் ஜோனு, இந்த இதெல்லாம் படிப்போம். புல்லிஷ் ஆர்டர் பிளாக், பேரிஷ் ஆர்டர் பிளாக்குன்ட்டு அதில் நம்ம ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரு, அப்புறம் மூவிங் ஆவரேஜ், அந்தமாரி ப்ரைஸ் ஆக்ஷன்னு அந்த இதெல்லாம் படிப்போம். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடை தேர்ந்தெடுத்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு மெத்தடை கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்புனீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ட்ரேடை ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியாது. லாஸ்ட்டில் போயிட்டு முடியும். நன்றி.